بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த வானங்களையும் பூமியையும் எந்த விதமான முன்மாதிரியும் இன்றி படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புல் இஸ்ஸத்தை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய வேளையில் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ரப்புல் இஸ்ஸத்துடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எனது அருமை சகோதரர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுவாக நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் அல்லது குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நாம் நம்முடைய அமல்களை தூக்கலாக செய்கின்றோம். குறிப்பிட்ட இடம் என்று சொன்னால், குறிப்பிட்ட காலம் வந்தது என்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட காலத்திலே மட்டும் அல்லது அந்த குறிப்பிட்ட இடத்திலே மட்டும் நம்முடைய அமல்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது, கூடுதலாக இருக்கிறது, சற்று தூக்கலாகவே இருக்கிறது. புரிம்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது, காலத்திலே ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த நபர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த சோழர்களை பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே செய்யக்கூடிய அமல்கள் எக்கச்சக்கமான அமல்களை செய்வார்கள். உமராவுக்கு செல்கின்றார்கள் என்று சொன்னால், உமராவுக்கு செல்லக்கூடிய அந்த இடத்திலே கௌபத்துல்லாவிலே அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே அவருடைய செயல்கள் அதிகமாக இருக்கும். ஃபர்லான தொழுகைகளை தாண்டி நஃபிலான தொழுகைகளை கூட அதிகம் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். அதே போன்று காலம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால், நோன்புடைய காலமாக இருக்கிறது என்று சொன்னால், மற்ற மாதங்களெல்லாம் குர்ஆனை பக்கம் ஏறெடுத்து கூட பார்க்காத இத்தனோ நபர்களுடைய நிலைகள் எப்படி ஆகிவிடுகிறது என்று சொன்னால், ரமலானுடைய அந்த காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் குர்ஆனோடு அதிகமான தொடர்புடையவர்களாக இருக்கும். குர்ஆனோடு அதிக தொடர்பு இருக்கிறது, நோன்பு வைப்பதிலும் அதிக மெனக்கடல் இருக்கிறது, தான தர்மங்கள் செய்வதிலும் சதகாக்கள் செய்வதிலும் அதிக மெனக்கடல் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்பு என்பவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், படைத்தவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் அவன் நமக்கு வாரி வழங்குவான், குறிப்பிட்ட இடத்திலே மட்டும்தான் அவனுக்கு நமக்கு செய்யக்கூடிய உபகாரங்களை எல்லாம் மிகுதியாக செய்வான். மற்ற காலங்களிலே, மற்ற நேரங்களிலே, மற்ற இடங்களிலே அவன் உபகாரம் செய்வதை குறித்துக் கொள்வான் அல்லது சற்று தாமதித்துக் கொள்வான் என்பதாக இருக்கிறதா என்று சொன்னால் அப்படி கிடையாது. ரப்பு என்பவன் நீங்கள் எந்த நேரத்திலே, எந்த காலத்திலே, எந்த சூழ்நிலையிலே நீங்கள் அவனிடத்திலே கையேந்தினாலும், அவனிடத்திலே கேட்டாலும், அவனை நீங்கள் வணங்கினாலும், அவனுக்கு கீழ்பட்டாலும் அவன் உடனுக்குடனாக அதை அங்கீகரித்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான்.
ஆனால் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கு என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட காலத்திலே மட்டும்தான் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்கிறோமே தவிர அந்த இடம் சென்று விட்டது என்று சொன்னால், அந்த இடத்தை விட்டு நாம் கடந்து விட்டோம் என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய கிரிகைகளை முடித்து விட்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஃபர்லான தொழுகையிலே கூட ஆட்டம் காண ஆரம்பித்து விடுகிறது. ரமலானுடைய மாதம் சென்று விட்டது என்று சொன்னால் குர்ஆனுக்கும் நமக்கும் பாரிய தூரம் ஏற்பட்டு விடுகிறது. இப்படி ஒரு மூமினுடைய செயல்பாடுகள் ஒரு காலம் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தி சொல்லுகின்றான், நபியே நீங்கள் எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால், வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். வஅ்புத், நபியே நீங்கள் இறைவனை வணங்குங்கள், ஹத்தா யஅதியகல் யகீன், எதுவரை நீங்கள் இறைவனுக்கு கீழ்ப்பணிந்து கொண்டு இருக்க வேண்டும், கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், அவனுக்கு நீங்கள் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அவனுக்கு முழுமையாக நீங்கள் அடிபணிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு 40 வயது வரும் வரையிலோ அல்லது உங்களுக்கு வயோதிகம் வரும் வரையிலோ அல்லது நீங்கள் தள்ளாடாத வயதை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது வரையிலோ என்றெல்லாம் அல்ல, எதுவரையிலும் ஹத்தா யஅதியகல் யகீன், எதுவரையிலும் உங்களுக்கு மவுத்து சம்பதிக்காதோ, எதுவரையிலும் உங்களுக்கு மவுத்து வராதோ அந்த கடைசி நேரம் வரையிலும் நீங்கள் உங்களுடைய ரப்பை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறார் என்று சொன்னால் இது நபிக்கு மட்டும் சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மாவுடைய சிந்தனையும் பார்வையும் கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா நேரத்திலும் எல்லா சூழலிலும் எல்லா காலத்திலும் நாம் ரப்புக்கு முழுமையாக அடிபணிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நேரம் வந்தால் அமல்களில் தூக்கலாக இருப்பது, ஒரு நேரம் வந்தால் அமலிலும் முற்றிலுமாக தொய்வடைந்து வருவது, இது ஒரு மூமினுடைய அழகிய பண்பாக ஒரு காலம் இருக்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி சொல்லுகின்றார்கள், கால ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கின்றேன், ஆதானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்தான், வஜஅலனி நபிய்யா, அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கினான், வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்த், நான் எங்கே இருந்தாலும் அந்த இடம் பாக்கியத்திற்குரிய இடமாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான், நான் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை பாக்கியத்திற்குரிய இடமாக ஆக்கிவிட்டான் என்று சொல்லுகின்றார்கள். இறுதியாக அவுசானி, அல்லாஹ் எனக்கு வஸீ செய்திருக்கின்றான், பி ஸலாத்தி வ ஸகா, நான் தொழுகும்படியாகவும் ஜகாத்தை கொடுக்கும்படியாகவும் அல்லாஹ் எனக்கு வஸீ செய்திருக்கின்றான், கட்டளையிட்டு இருக்கின்றான். எதுவரையிலும் மாதும் துஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் நான் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், ஜகாத் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், வணக்க வழிபாடுகளில் நான் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார்கள். இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை கை குழந்தையாக இருக்கின்றார்கள், பச்சிளம் குழந்தையாக இருக்கின்றார்கள். அந்த பச்சிளம் குழந்தையாக இருக்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்ன வார்த்தைகள் தான் இது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அமல்கள் எப்படி இருக்கும், எந்த மாதிரி அவருடைய அமல்களை அமைத்துக் கொள்வார்கள் என்று கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த கேட்ட நபர்களை அழைத்து ஒரு பெரிய ஒரு ஸ்பீச்சை நடத்தலை. நபிசாசம் எப்படி தொழுவாங்க, எப்படி நோன்பு வைப்பாங்க, அவரோட அமல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு பெரிய அளவில் எனது ஒரு கான்ஃபரன்ஸை வச்சு நடத்தலை. சுருக்கமாக ஒற்றை வரியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அமல்கள் செயல்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், கான அமலுகு தீமன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர் எந்த ஒரு அமலை செய்தாலும் சரி, அது இபாதத் என்பதாக மட்டுமல்ல, எந்த ஒரு நற்காரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த நற்காரியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவரையிலும் செய்வார்கள் என்று சொன்னால் அமலுகு தீமன், அவருடைய அமல்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் தாயிமன், எப்பொழுதுமே அந்த அமல்களை அவர்கள் தொடர்படியாக செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நேரம் வந்தால் ஜோஷ் வந்துச்சு என்று சொன்னால், ஆர்வம் வந்தது என்று சொன்னால் அதில் அதிகமாக செய்வது, ஆர்வம் குன்றி போய்விட்டது என்று சொன்னால் அதில் அப்படியானது முழுமையாக விட்டு விடுவது, இது நபியுடைய அமலாக ஒரு காலம் இருந்தது கிடையாது. கான அமலுகு தீமன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு அமலை அவர்கள் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு அமலை அவர்கள் செய்ய ஆரம்பித்தாலும் அதில் காயம் தாயமாக இருப்பார்கள், தொடர்ச்சியாக அந்த அமலை செய்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்கள் குறித்து சர்டிபிகேட் கொடுக்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதர நண்பர்களே, என்றாலும் கூட ரமலானில் நாம் அதிகமாக அமல் செய்வதை போன்று
ரமலானில் அதிகமாக தொழுததை போன்று, ரமலானில் அதிகமாக நோன்பு நோற்பதை போன்று, ரமலானில் அதிகமாக நம் குர்ஆன் ஓதியதை போன்று எல்லா காலத்திலும் கண்டிப்பாக முடியாது தான். தொய்வுங்க ஏற்படதான் வேண்டும். ஆனால் நமக்கு தொய்வை எப்படி ஏற்பட்டு விடுகிறது என்று சொன்னால் டோட்டலாகவே நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ரமலானில் எடுத்த குர்ஆனை நம்மளை அதிகமான திரும்ப எப்போ எடுக்கிறோம் என்று சொன்னால் அடுத்த ரமலான் வரும்போது தான் அந்த குர்ஆனை எடுக்கிறோம். ரமலான நோற்ற நோன்பை பிறகு மீண்டும் எப்பொழுது நாம் நோக்க ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் அடுத்த ரமலான் வந்தால்தான் நோன்பு என்பது நமக்கு ஞாபகத்தில் வருகிறது. ரமலான கொடுத்த சதக்கா மீண்டும் எப்பொழுது கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதே போன்று மீண்டும் அதே ரமலான் வந்தால் மட்டும்தான் நம்ம சதக்கா கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, இப்படி ஒரு மூமெண்ட் பண்பு இருந்துவிடக் கூடாது. ரமலானிலே சற்று தூக்கலாக இருந்தது சொன்னால், ஹஜ்ஜுடைய காலங்களிலே சற்று தூக்கலாக இருந்தது சொன்னால், ஹஜ்ஜுடைய காலத்திற்கு பிறகு ரமலானுடைய காலத்திற்கு பிறகு அந்த அமல்கள் சற்று குறையலாமே தவிர டோட்டலாக அதற்கும் எனக்கும் சம்மதமே இல்லை என்கின்ற அமைப்பிலே ஒரு காலம் நம்முடைய செயல்களை நாம் முற்றிலுமாக முடித்து விடக்கூடாது. அதை 4 ஒரு பகுதியோ 8 ஒரு பகுதியோ நிச்சயமாக நாம் அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலுல்லாஹ், அமல் செய்கிறோம், நற்காரியங்கள் செய்கிறோம், இந்த நற்காரியத்தை இந்த அமல்களை செய்வதிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது எந்த விதத்தில் எந்த அமைப்பிலே செய்தால் அது மிக சிறந்தது உயர்ந்தது என்று அடிப்படையில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலேயே அல்லாஹ்வுக்கு எந்த அமல் எந்த காரியம் மிக பிரியத்திற்குரிய அமலாக, யாரிடத்திலே? அல்லாஹ்விடத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அமல் பிரியத்திற்குரிய ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த அமல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவமுகா, அதை நீங்கள் காயும் தாயுமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும், முழுமையாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான தங்கு தடைகள் எதுவுமே வந்துவிடக்கூடாது என்பதாக நபி சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், நீங்க செய்யக்கூடிய அமல் என்பது நீண்ட பெரிய பாரதூரமான யாராலும் செய்ய முடியாத அமலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ரொம்ப 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 சாதாரண அமல்களை செய்கிறீர்கள் அல்லது மிக மிக குறைவான அமல்களை தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி குறைவான அமல்களை நீங்கள் செய்தாலும் சரி, சாதாரண அமல்களை நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய பழக்க வழக்கமாக நீங்கள் ஆக்கிக் கொண்டாலும் சரி, அதை அதுவோமுக காயும் தாயுமாக நிரந்தரமாக செய்யும் பொழுது மட்டும்தான் அந்த அமல் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியத்திற்குரிய ஒரு அமலாக ஆகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதர நண்பர்களே, நாம் நம்முடைய செயல்களை குறைவாக இருந்தாலும் சரி சாதாரண செயலாக இருந்தாலும் சரி அது தொடர்படியாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும்னு சொன்னால், மிக மிக குறைவான அமல்கள் தான் செய்கிறோம், ஆனால் அதை நம்ம எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நம்ம அந்த அமல்களை செய்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரயோஜனங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவது அந்த அமல் இருக்கிறதே பாவம் செய்வதை விட்டு நம்மளை தடுக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு அமலை நாம் தொடர்படியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அமல் மூலமாக ஏற்படக்கூடிய நஃபா, அந்த அமலின் மூலமாக ஏற்படக்கூடிய ஃபாயிதா பிரயோஜனத்திலே மிக முக்கியமான ஒரு பிரயோஜனம் என்னவென்று சொன்னால் அந்த அமல் நம்மை பாவம் செய்வதை விட்டும் தடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது ஒரு மனிதரை பற்றி, இந்த மனிதர் இருக்கின்றாரே இரவெல்லாம் தொழுகின்றார். சொன்னார்கள் சஹாபாக்கள் அந்த மனிதரை பற்றி சொன்னார்கள், கான யகூமுல் லைல், அவர் இரவிலே எழுந்து வணங்குகின்றார். ஃபர்லான தொழுகை அல்ல, ஃபர்லான தொழுகை எல்லாம் தாண்டி இரவிலே தஹஜ்ஜுத் தொழுகை கூட தொழுகின்றார். ஆனால் இதா அஸ்பஹ, பகல் நேரத்தில் என்ன செய்கிறார் சொன்னால் சரக, திருட ஆரம்பிக்கிறார், திருட்டு பார்க்க முடியவராக இருக்கின்றார். அதே சமயத்திலே தொழுகக்கூடிய நபராகவும் இரவில் இருந்து தொழுகக்கூடிய நபராகவும் இருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அவரை அப்படியே விட்டு விடுங்கள், அவருடைய தொழுகை அவருடைய இந்த தீய செயலை அவரை விட்டு தடுத்து விடும் என்பதாக. அன்பிற்குரிய சகோதர நண்பர்களே, நீங்கள் பார்க்கலாம் நம்மிடத்திலே கூட ஒரு அமலை, ஒரு நல்ல அமலை, குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் தொழுகையிலே பெணுதலாக இருக்கின்றார், ஐங்கால தொழுகையும் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகுவேன் என்கின்றதிலே ரொம்ப வைராக்கியத்தோடு இருக்கின்றார் என்று சொன்னால் அவரே உணர்வார் அவரிடமிருந்து எத்தனையோ குறைபாடுகள் பாவங்கள் தவறுகள் அவரை விட்டு நீங்குவதை அவர் உளமாற உணரக்கூடியவர்கள் நம்மளை எத்தனை பேர் இருந்திருக்க முடியும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் மூலமாக நமக்கு விளங்குகிறது, நற்கர்மங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டோம் இருந்தோம் என்று சொன்னால் முதலாவதாக அது நம்மை பாவத்தை விட்டு தடுக்கும், இரண்டாவது பாவ மன்னிப்புக்கும் அது காரணமாக ஆகும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் 5 நேரம் குளிக்கின்றார். ஒரு நேரம் 2 நேரம் குளித்தாலே உடம்புல அழுக்கு இருக்காது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் 5 நேரம் குளிக்கின்றார். 5 நேரம் குளித்தால் அவருடைய உடம்பிலே அழுக்கு இருக்குமா என்று கேட்கும்போது சஹாபாக்கள் கேட்கின்றார், நிச்சயமாக இருக்காது. எப்படி 5 நேரம் ஒருவர் குளித்தால் அவர் உடம்பிலே அழுக்கு இருக்காதோ, அதே போன்றுதான் ஒருவர் 5 கால தொழுகையும் நியாயமாக பேணுதலாக தொழுதார் என்று சொன்னால் அவர் உள்ள அழுக்கு இருக்கிறதே, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அவரை விட்டு நீங்கிவிடும் என்று சொன்னார்கள். எனவே தொடர்ச்சியாக ஒரு அமலை செய்யும் பொழுது, தொடர்படியாக நாம் தொழுகும் பொழுது ஏற்படக்கூடிய நஃபா பிரயோஜனங்களில் இரண்டாவது என்னவென்று சொன்னால், நமக்கு செய்யக்கூடிய அந்த மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது. மூன்றாவது என்ன பிரயோஜனம் என்று சொன்னால், அவருடைய மரண தருவாயிலே அவருக்கு நற்பாக்கியம் கிடைக்கும். மரண தருவாயிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக அவர் மரணிப்பதற்கான பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய நிலையை பார்த்து சொன்னார்கள், ஒரு காலத்திலே ஒரு வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரி இறந்து விட்டார். இறந்த பிறகு அல்லாஹ்விடத்திலே அவரை கொண்டு போகப்பட்டது. அவரிடத்தில் கேட்கப்பட்டது, உன்னுடைய காலங்களிலே, நீ வாழக்கூடிய காலங்களிலே எவ்வளவு நல்ல அமல்களை செய்தாய் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னார், அமில்து மின் கைர், நான் என்னுடைய வாழ்க்கையிலே, என் வாழ்நாளிலே சொல்லிக் கொள்ளும்படியாக பெரிதாக எந்த விதமான நல்ல அமல்களையும் நம்ம செய்தது கிடையாது என்பதாக அவரே தன்னை பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்கின்றார். கொடுத்து விட்டு கூடுதலாக ஒரு விஷயத்தை அவர் சொன்னார், என்றாலும் கூட நான் ஒரு வியாபாரியாக இருக்கிறதுனால, என்னிடத்தில் காசு புழக்கம் சற்று அதிகமாக இருக்கிறதுனால நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், யாராவது என்னிடத்தில் கடன் கேட்டார் என்று சொன்னால் கடன் கொடுப்பேன். யாராவது கடன் கேட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் கடன் கொடுப்பேன். கடன் கொடுத்த பிறகு திருப்பி வந்து அவர்கள் தவணை முறையில் கேட்பாங்க, ஒரு 15 நாள் தாரேன், ஒரு மாதம் தாரேன், 4-5 மாதத்தில் தாரேன் அப்படின்னு சொல்லுவார்கள். அவர் சொன்ன டயத்தில் வந்து கொடுத்தாலும் சரி, இல்லை முன்னுப்பின் டயத்தில் வந்து கொடுத்தாலும் சரி, கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதை வாங்கிக் கொள்வேன். ஒருவேளை சில பேருக்கு திருப்பி தரக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் போய்விடும், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவர்களால் தர முடியாமல் போய்விடும் என்று சொன்னால் அவர் சட்டக்காலரை பிடித்து, ஏன் எனக்கு வாங்கணும் மாவட்ட நிலத்தை தெரிஞ்சு கெஞ்சி கூத்தாடி வாங்கினேன், கொடுக்கும்போது சரியாக கொடுக்க தெரியாதோ, இல்லை முழுமையாக கொடுக்க தெரியாதோ, அப்படியெல்லாம் நான் அவரிடத்திலே ஏன் தரவில்லை என்றும் கேட்க மாட்டேன், அல்லது ஏன் கொடுத்த காசை தராமல் பாதியை கொடுக்குற, காவாசியை கொடுக்குற என்பதாகவும் கேட்க மாட்டேன். என்ன திருப்பி கொடுக்கின்றார்களோ, சிலராக தர முடியவில்லை என்று சொன்னால் என்ன அவர்கள் கொடுக்கின்றார்களோ அதை நான் வாங்கிக் கொள்வேன். ஏன் குறைவாக இருக்கிறது, கம்மியாக இருக்கிறது என்பதாக அவரிடத்திலே நான் கேள்விகள் கேட்க மாட்டேன். இது யாரோ ஒரு 2 பேருக்கு அல்ல, இது என்னுடைய அன்றாட செயலாக இருந்தது. யாருக்கு நான் கடன் கொடுத்தாலும் என்னுடைய பாலிசி இதுதான், கொடுத்தால் வாங்கிக் கொள்வேன், தரவில்லை என்று சொன்னால் அது குறைவாக கொடுத்தார் என்று சொன்னால் ஏன் தரவில்லை என்றும் கேட்க மாட்டேன், ஏன் கம்மியாக கொடுத்தேன் என்பதாகவும் கேட்க மாட்டேன். இது என்னுடைய பொதுவான செயலாக இருந்தது என்று அவர் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நீ இந்த உலகத்தில் செய்த குறைவான அமல்களை நான் ஏற்றுக்கொண்டேன், நீ செய்த தவறுகளை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, அதே போன்று நாம் ஒரு அமலை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், அதில் இஸ்திகாமத்தோடு இருந்தோம் என்று சொன்னால், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரயோஜனங்கள் ஒரு பிரயோஜனம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் காலம் முழுவதும் தொழுது கொண்டே இருந்தார், தொழுகையில் மிகவும் பேணுதலாக இருந்தார், 5 கால தொழுகையும் அவர் நேமமாக தொழுது கொண்டே இருந்தார். ஒரு நேரத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார். ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது தொழுது கொண்டிருந்த மனிதர் திடீரென நோய்வாய்ப்பட்டு விட்டார். அவரால் எழுந்திருக்க கூட முடியவில்லை. அப்படிங்கிற சமயத்தில் அவரால் தொழுகை வாய்ப்பையில் தொழுக முடியாது. அல்லாஹ் அவருடைய கணக்கில் எப்படி எழுதுவான் என்று சொன்னால், அவர் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எந்தெந்த நல்ல அமல்கள், தொழுகை மட்டுமல்ல, தொழுகையை போன்று என்னென்ன நற்கர்மங்களை அவர் தொடர்ச்சியாக அவருடைய அன்றாட அமலாக அவர் ஆக்கியிருந்தாரோ, அந்த அமல்களை எல்லாம் அவர் நோய்வாய்ப்பட்ட போது, அவரால் செய்ய முடியாமல் போன போதும் கூட, நல்லா இருக்கும் போது, ஆரோக்கியமாக இருக்கும் போது எந்தெந்த அமல்கள் எல்லாம் அவர் செய்து கொண்டிருந்தாரோ அந்த அமல்கள் எல்லாம் இப்பொழுதும் அவருடைய கணக்கில் ஏற்றப்படும். இப்போ செய்யவே இல்லை, அவர் தொழிலின் பக்கம் வரவே இல்லை, நல்ல உபதேசங்கள் யாருக்கும் போய் செய்யவே இல்லை, அவர் தான தர்மங்கள் யாருக்கும் கொண்டு போய் கொடுக்கவே இல்லை. என்றாலும் கூட நல்ல நிலையில் இருக்கும் பொழுது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அந்த அமலைகள் எல்லாம் அவர் செய்தார் என்பதனாலே இப்பொழுது அவரால் செய்ய முடியவில்லை, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். என்றாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கணக்கிலே நல்லா இருக்கும் பொழுது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது என்ன அமல்கள் செய்ததாக அவர்கள் பட்டியலில் எழுதப்பட்டதோ அதே அமல்கள் செய்யாத போதும் அவருடைய பட்டியலிலே எழுதப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, சஹாபாக்களுடைய பண்புகள் இப்படிதான் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை, ஒரு அமலை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால்
பின்னால் இருக்கக்கூடிய சவுலத் சற்று முன்னாடி வந்திருக்கேன், அடுத்தடுத்து மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், பின்னாடி இடம் இல்லாமல் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு அமலை கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் அந்த அமலை கடைசி காலம் வரைக்கும் செய்து கொண்டே இருப்பார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய வேலைப்பளு அதிகமாகிருச்சு, உங்கள் அன்றாட செய்யக்கூடிய வீட்டு வேலைகள், மற்ற பராமரிப்பு வேலைகள், இதையெல்லாம் உங்களுக்கு தனியால் செய்ய முடியல, ரொம்ப சிரமப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க. எனவே உங்கள் தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு வேலைப்பளுவை குறைப்பதற்காக வேண்டி, உங்களுக்கு ஒரு ஆள் உதவிக்காக வேண்டி ஒரு அடிமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள், அடிமைகள் எல்லாம் வந்திருக்காங்க என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்க போகின்றார்கள். தன்னுடைய நிலைகளை எடுத்து சொல்கின்றார்கள். என்னால் வேலைகளை தனித்து செய்ய முடியல, ரொம்ப சிரமமாக இருக்கு, எனக்கு ஏதாவது உதவிக்கு ஒத்தாசைக்கு ஒரு அடிமையை கொடுத்துரு என்று சொன்னால் என்னுடைய வேலைப்பளு சற்று குறையும் என்கின்ற விதத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தையாக இருந்த போதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே மகளே கேட்டுட்டியே, இந்தா ஒன்றுக்கு 2 அடிமையை கூட வாங்கிக்கொள் என்பதாக சொல்லவில்லை. மாறாக என்ன சொன்னார்கள், உங்கள் இன்னைக்கு காலையில எல்லாம் நீங்கள் வேலை செய்வதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு வேலைப்பளு ஏற்படுமோ, எவ்வளவு அயர்வு ஏற்படுமோ, அந்த அயர்வு எல்லாம் நீங்கள் இரவு தூங்கி எழுந்த பொழுது அந்த அயர்வு எல்லாம் முற்றிலுமாக நீங்குவதற்கு நான் ஒரு அமலை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். வேலையாட்களை விட சிறந்த ஒரு அமல், அந்த அமலை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். அந்த அமலை ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் தூங்க போவதற்கு முன்னால் நீங்கள் அமல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மறுநாள் காலையில எந்த அயர்வு எந்த சோர்வு ஏற்படுவதாக சொன்னீர்களோ அது முற்றிலுமாக உங்களை விட்டு நீங்கிவிடும் என்பதாக சொல்லிவிட்டு அந்த அமலை சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்லுங்கள் என்கின்ற இந்த தஸ்பீஹை, இந்த அமலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது கற்றுக் கொடுத்தார்களோ அந்த நேரத்திலிருந்து அந்த நாளிலிருந்து அலி மற்றும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 2 பேருமே ஒரேவேளை தூங்க செல்லும் பொழுது இந்த அமலை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுவரையிலும் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து விட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்து விட்டார்கள். அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பிறகு 4-5 திருமணங்களும் முடித்து விட்டார்கள். அட்டண்டேத்தில் இல்லை, ஒரு மனைவி இருக்க ஒரு மனைவி இருக்க ஒரு மனைவி என்கின்ற விதத்திலே 4-5 மனைவிகளையும் கூடுதலான மனைவிகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப முடித்து விட்டார்கள். அந்த காலகட்டத்திலும் கூட இரவு தூங்க செல்லும் பொழுது இந்த தஸ்பீகை சொல்லாமல் தூங்க மாட்டார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மேலும் அவர்களே சொல்லுகின்றார்கள், ஒருமுறை அவருடைய ஆட்சி காலம் அபூபக்கர், உமர், உஸ்மான் இவர்கள் எல்லாம் தாண்டி அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்கிறது. சிஃபின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போர் நடக்கிறது. அந்த போர்க்களத்தில் 2 புறத்திலும் சரியான காயங்கள். அந்த நேர சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர்கள் இரவு தூங்க செல்லும் பொழுது அந்த அசைதியிலே அந்த வழியிலே அவர்களால் அந்த சொல்ல வேண்டும் என்கின்ற நினைவின்றி அவர்கள் உறங்கி விடுகின்றார்கள். உறங்கிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடையில யாவும் வந்து மறுபடியும் எழுந்து இந்த தஸ்பீகை நான் சொல்லிவிட்டு தான் மீண்டும் தூங்கினேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, நம்முடைய முன்னோர்கள் ஒரு அமலை செய்தார் என்று சொன்னால், ஒரு அமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மார்க்கத்தின் மூலமாக காட்டப்பட்டு விட்டது, அதை இவர்கள் தொட்டு விட்டார்கள் என்று சொன்னால் கடைசி காலம் வரையிலும் அதிலே நிரந்தரமாக செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். முபாரக் இப்னு முஹ்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபியா, முபாரக் இப்னு முஹ்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபி ஒவ்வொரு நாளுடைய இரவும் தன்னுடைய மாடியில போய் தனிமையிலே தொழுகக்கூடியவராக இருந்திருக்கின்றார். இவர் அந்த தாபிய ஒவ்வொரு நாளுடைய இரவிலும் மாடியில போய் தொழக்கூடிய பண்புடையவராக இருந்திருக்கின்றார். சில நேரங்களில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் மாடிக்கு வந்து பார்க்கும் பொழுது இவருக்கு தொழுவது எப்படி தெரியும் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதர நண்பர்கள், நம்முடைய முன்னோர்கள் தொழுதார் என்று சொன்னால் தொழுகையுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு கட்டையை நட்டு வைத்தோம் என்று சொன்னால் எப்படி ஆடாமல் அசையாமல் இருக்குமோ அப்படிதான் அவருடைய தொழுகையுடைய அமல்களும் இருக்கும். அப்படிதான் அவருடைய தொழுகையும் இருந்திருக்கிறது. அதுவே இருட்டு நேரம் என்பதனாலே, இன்னைக்கு மாதிரி அன்னைக்கெல்லாம் லைட்லாம் கிடையாதுங்கிறதுனால பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு மரத்தை யாரோ கம்பை யாரோ நட்டு வைத்திருக்காரு என்பதாக அந்த பையன் புரிஞ்சு கொள்றான். பல நாட்கள் பார்க்குறான், ஒவ்வொரு நாளும் இரவும் பார்க்குறான், பல சந்தர்ப்பங்களில் பார்க்கும் பொழுது மாடியிலே பார்க்கும் பொழுதுலாம் ஏதோ ஒரு மரத்தை ஒரு கட்டையை நட்டு வைத்த மாதிரி இருக்கிறது என்பதாக அவன் பார்த்து இருக்கிறான். ஆனால் இவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இரவு நேரத்திலே ஒவ்வொரு நாளும் இவர்கள் இரவிலே அந்த மாதிரியான அமைப்பிலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள். திடீரென சில காலத்திற்கு பிறகு அந்த சிறுவன் மாடிக்கு போய் பார்க்கிறான். ஏத்து விட்டு மாடியில அல்லது பக்கத்து விட்டு மாடியிலே எந்த கம்பை இதற்கு முன்னால் தொடர்ச்சியாக அவன் பார்த்து கொண்டிருந்தானோ அந்த கம்பு காணால்.
அம்மா தன் வீட்டில் வந்து அம்மாட்ட சொல்கிறான், அம்மாவே நான் ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன், பக்கத்தில் பார்ப்பேன், நைட்டில் இருந்து பார்த்தா அங்கே வீட்டில் ஒரு கம்பு வந்து நின்றுட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்க்குறேன், இருட்டில் பார்க்கும் பொழுது அந்த கம்பு எனக்கு தெரியலையே, அந்த கம்பு என்ன ஆச்சு என்பதாக தன்னோட அம்மாத்தில் கேட்கும் பொழுது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்போ அது கம்பு இல்லை, பக்கத்தில் இருந்த அந்த பெரியவர் நல்லோர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவார், இரவில் எழுந்து தொழக்கூடியவராக இருப்பார், அவர் இப்போ இல்லை, இறந்துட்டாரு, அதனால தான் உங்களுக்கு அவர் நின்று தொழுகிறது உனக்கு கம்பை நட்டு வைத்ததை போன்று தெரிந்திருக்கிறது என்பதாக அவங்க அம்மா அவனுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள், அதற்கான காரணத்தை சொல்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, நம்முடைய முன்னோர்களுடைய அமல்கள் இப்படி தான் இருந்திருக்கிறது. எந்த ஒரு அமலை செய்தாலும் கடைசி காலம் வரையிலும் செய்யக்கூடியவராக இருந்திருக்கின்றார்கள். அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாலிப சஹாபி, அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் என்று சொல்லப்படக்கூடிய வாலிப சஹாபி, இன்னும் சற்று கூட நெருங்கி வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் மக்கள் வெளியில் நிற்கிறாங்க, வாய்ப்பு இருந்தால் சொல்லிட்டு நெருங்கி வந்துக்குங்க, வெளியில் நிற்கிறவங்க உள்ளவருக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் என்று சொல்லப்படும் இந்த வாலிப சஹாபி, அவர் எப்படிப்பட்ட பண்புடையவர் என்று சொன்னால் அதிகமாக குர்ஆன் ஓதுவார், அதிகமாக நோன்பு நோற்பார், அதிகமாக தொழுகுவார். இந்த பண்பு இடத்துல ரொம்ப தூக்கலாக இருக்கும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கூப்பிட்டு அவருக்கு அறிவுரை சொல்கின்றார்கள், குர்ஆனை நீங்கள் டெய்லி முடிக்கிறீங்க, டெய்லி ஓதுறீங்க அல்ல, இன்னைக்கு நாம ஓதுறது போல இல்லை, அவருக்கு செய்யக்கூடிய நசீஹத் என்ன மாதிரி செய்கிறாங்க, அப்துல்லாவே நீங்கள் குர்ஆனை டெய்லி முடிக்கிறீங்க, ஓதுறீங்க இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் மாதிரி முடிக்கிறீங்க, அப்படி முடிக்காதீங்க. நீங்கள் 40 நாளுக்கு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க, குர்ஆனை முடிங்க, அல்லது 30 நாளைக்கு ஒரு தடவை முடிங்க, அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை முடிங்க என்று சொல்கின்றார்கள். சஹாபி அதை விட கூடுதலாக என்று சொல்லும் பொழுது இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், குறைஞ்சபட்சம் 3 நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, குர்ஆனை ஓதி முடிங்க, இதை விட குறைவாக நீங்கள் குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடாது என்று அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் முடிந்து விடுகிறது. இவர் அந்த நேரத்தில் வாலிபர் நமக்கு புரியுமா, ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 18-20 வயசு, 18-20 வயதில் அவர் ஆரம்பித்த அந்த அமல் எதுவரையிலும் அவருக்கு போய்கிட்டே இருந்துன்னு சொன்னால் தன்னுடைய கடைசி காலம் வயோதிக காலத்தை அவர் அடைந்து விட்டார். அந்த நேரத்திலும் கூட அவர் அந்த அமலை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த வயோதிகத்தினாலே அவரால் குர்ஆனை 3 நாளுக்கு ஒரு முறை முடிக்கவில்லை. அவருக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, நமக்கு வயது ரொம்ப கூடிருச்சு, இப்பவும் முன்னாடி மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியல, குர்ஆனை 3 நாளைக்கு, அன்பான சகோதரர்களே நண்பர்களே, 3 நாளைக்கு ஒரு முறை என்றாலே குர்ஆனை ஓதி முடிக்க முடியவில்லை என்னுடைய வயோதிகத்தின் காரணத்தினாலே, அதனால் சற்று தளர்வு கொடுத்துக் கொள்வோமே. நபி அவர்களே நமக்கு அப்படித்தானே கொடுத்தார்கள், நீங்க 7 நாள்ல முடிக்கணும்னு சொன்னாங்க, 30 நாள்ல முடிக்கணும்னு சொன்னாங்க, நம்ம தானே என்னது இல்லை அதை விட கூடுதலாக முடியும்னு சொல்லி சொன்னோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை வழங்கியிருக்காங்க தானே, அதனால 3ங்கிறத ஒரு வாரத்துக்கோ அல்லது அதை விட கூடுதலாக நம்ம அமைத்துக் கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அந்த எண்ணத்திற்கு அவர்களே மட்டிடுகின்றார்கள், இல்லை வேண்டாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், நம்மளும் காலமாக 3 நாளுக்கு ஒரு முறை ஒரு குர்ஆனை முடிக்கிறோம், அதே அமைப்பிலேயே நாம் ஓதி முடித்து விடுவோம் என்பதாக தனக்குத்தானே ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு 3 நாளுக்கு ஒரு முறை தன்னுடைய வயோதிக காலம் வரையிலும் அவர்கள் அதை நிரந்தரமாக பின்பற்றக்கூடியவராக இருந்திருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, நம்முடைய அமல்கள் எந்த அமல்களே இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் சொன்னது போன்று அது மிக மிக சிறியதாக இருந்தாலும் சரி, சாதாரண அமலாக இருந்தாலும் சரி, அதை நிரந்தரமாக செய்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் அதனுடைய பிரயோஜனத்தை நம்மளால் நுகர முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது நீர்த்து போன ஒரு அமலாக தான் ஆகுமே ஒழிய, அது எவ்வளவு சிறந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலுடைய பிரயோஜனத்தை, ஃபாய்தாவை நாம் ஒரு காலம் சுவைக்க முடியாது. எனவே அதை புரிந்து கொண்டு விளங்கிக் கொண்டு அமல்களிலே இஸ்திகாமத்தோடு இருப்பதற்கும் காயந்தாயமாக செய்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وآله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்களுடைய அமல்கள், நற்காரியங்கள் எப்படி உயர்வானதாக இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் அமல்களை செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு சாலிஹான அமலை, ஒரு நற்கர்மத்தை அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு எப்படிப்பட்ட சர்டிஃபிகேட் வரும் என்று சொன்னால், இனி அவர்கள் செய்த இந்த அமலுக்கு பிறகு அமலே செய்யவில்லை என்றால் மட்டுமல்ல, பாவமே செய்தாலும், இந்த அமலை செய்ததற்கு பிறகு, அந்த நற்காரியத்தை செய்ததற்கு பிறகு அவர்கள் பாவமே செய்தாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்துடுவான். ஃபியூச்சரில்
இந்த அமலை செய்து விட்டீர்கள், இந்த நற்காரியத்தை செய்து விட்டீர்கள், இந்த நற்காரியம் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தால அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், இந்த நற்காரியத்திற்கு பிறகு நீங்கள் பாவமே செய்தாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான், மன்னித்திடுவான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சஹாபாக்கள் ஒரு நற்காரியத்தை செய்தார்கள் என்று சொன்னால் அவ்வளவு ஆழ அழுத்தமாக செய்யக்கூடியதாக இருந்திருக்கின்றார்கள். பத்ர் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் அப்படித்தான் சொல்கின்றான், நீங்கள் இந்த போரில் கலந்து கொண்ட பத்ர் சஹாபாக்களே, இதற்கு பிறகு நீங்கள் எந்த பாவத்தை செய்தாலும், அதனால அவர்கள் பாவம் செய்வார்களா, தப்பு செய்வார்கள்? அப்படி அல்ல. அவருடைய செயல்களுடைய அந்த எண்ணிக்கை, அந்த அமைப்பு, அது எந்த அளவுக்கு தூக்கலாக இருந்தது சொன்னால் அல்லாஹ்வே கொடுக்கின்றான் சர்டிபிகேட்டை. இதன் பிறகு நீங்கள் பாவமே செய்தாலும் அந்த பாவம் பொருட்படுத்தப்பட மாட்டாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய அமல்கள் இருக்கும். அதே போன்றுதான் மதீனாவிலே கிணறுகள் இருந்தாலும் கூட, தண்ணீருக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட, எல்லா கிணத்து தண்ணியும் குடிப்பதற்கு உகந்ததாக இருந்தது கிடையாது. அந்த காலத்திலே மதீனாவில் இருக்கக்கூடிய கிணற்று தண்ணீர்கள், குடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட தண்ணீர்கள், எல்லா தண்ணீர்களுமே குடிப்பதற்கு உகந்ததாக இருக்கவில்லை. ஆனால் அதுக்கு மாற்றமாக ஒரே ஒரு யூதனுடைய கிணறு தண்ணி மட்டும் மதுரமாக இருக்கும். ஆனால் அவன் எப்படி இருந்தான்னு சொன்னால், குறிப்பாக முஸ்லீம்கள் அந்த கிணத்துல போய் தண்ணி எடுக்க போனாங்கன்னா காசு வாங்குவான், அது கூடுதலாகவும் வாங்குவான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மயஷ்தர்லி பீர ரௌபா, அந்த கிணத்துக்கு பேரு ரௌமா என்று சொல்லப்படும் கிணறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் எனக்காக வேண்டி அந்த ரௌமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிணற்றை வாங்கி தானம் செய்வாரோ ஃபலகுல் ஜன்னா, அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பு சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னபோது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த யூதனிடத்தில் போய் கேட்குறாங்க, இந்த கிணறு என்ன விலை, இந்த கிணறு என்ன விலை, அந்த விலையை சொல்ல, அந்த விலைக்கு நான் உனது கிரயமாக வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லும்போது அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, இந்த கிணத்துல நான் விற்கிற மாதிரி நான் இல்லை, நான் தரமாட்டேன், நீங்கள் வியாபார ஒப்பந்தம் எதுவும் பேசாதீங்க என்பதாக அனுப்பிவிடுகிறான். பிறகு மீண்டும் வருகின்றார்கள், அப்பா இந்த கிணத்தை நீ முழுமையாக எனக்கு தர வேண்டாம், இப்படி நமக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் வைத்துக் கொள்வோம், ஒரு நாள் எனக்கு இந்த கிணறு அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிக்கோ, வருடம் முழுவதும் ஒரு நாள் எனக்கு அதுக்கான அமௌண்ட்டை நீ இப்பவுமே வாங்கிக்கோ, இன்னொரு நாள் உனக்கு, ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் உனக்கு, இந்த டீலிங் ஓகே என்று கேட்கும்போது அவனுக்கு அந்த டீலிங் பிடிச்சிருந்துச்சு. ஒரு நாள் தான் அவருக்கு, மற்றொரு நாள் எனக்கு தானே, அப்போ ஓகே இந்த டீலிங் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அந்த கிணத்துக்கு எவ்வளோ ஒப்பந்தமோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பேசி அந்த அமௌண்ட்டை வாங்கிறான். எப்பொழுது உஸ்மானில் அவங்களுடைய நாள் வருகிறது, உதாரணத்துக்கு திங்கள் உஸ்மானில் அவங்க அப்படின்னா செவ்வாய் அவனுடையது என்று சொன்னால், திங்கக்கிழமை எல்லா மக்களும் கிணத்துல தண்ணி பிடிக்க வருவாங்க. ஏன்னா உஸ்மான் யார்ட்டும் பணம் கம்மியா இல்லை, வாங்கவே மாட்டார்கள், யார்ட்டும் பணம் வாங்க மாட்டார்கள், எல்லோருக்கும் ஃப்ரீயாக இனாமாக தண்ணி பிடிக்க விட்டுருவாங்க. மறுநாள் செவ்வாய்க்கிழமை கிணத்துக்கு வருவான், யாருமே தண்ணி பிடிக்க வர மாட்டாங்க. என்னடா இது, நேற்று இருந்து எல்லா மக்களும் தண்ணி பிடிக்க வந்தாங்க, இன்னைக்கு அதே கிணத்துல நம்ம நிற்கிறோம், ஒரு ஆள் கூட தண்ணி பிடிக்க வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தான். திருப்பி உஸ்மான் அவங்களை கூப்பிட்டான், இல்லை இல்லை கிழமையை மாற்றிக்கோ, திங்கள் எனக்கு செவ்வாய் உங்களுக்கு, புரியுதுக்கான சொல்கிறேன், திங்கள் செவ்வாய் புரியுதுக்கான சொல்கிறேன், திங்கள் எனக்கு செவ்வாய் உனக்கு, இப்படி நம்ம ஒப்பந்தம் மாற்றிக்கும், நல்லது அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை இவங்களுடைய முறையாக வருகிறது, திங்கக்கிழமை அவனுடைய முறையாக வருகிறது. மக்கள் எல்லாம் திங்கக்கிழமை தான் இவங்களுடைய முறை என்பதை நினைத்துக்கொண்டு, உஸ்மானில் அவங்க முறையாக நினைத்துக்கொண்டு திங்கக்கிழமை எல்லா மக்களும் வராங்க. பார்த்தா இவன் நிற்கிறான், இவனை பார்த்தோன்னா எல்லா மக்களும் திரும்பி போயிடறாங்க, காசு வாங்குவான், அநியாயத்துக்களை வாங்குவான் சொல்லி எல்லா மக்களும் திரும்பி போயிடறாங்க. மறுநாள் பார்க்குறாங்க, உஸ்மான் அருகில் அவங்க நிற்கிறாங்க. உஸ்மான் இருக்கிறத பார்த்து எல்லாருமே தண்ணியை ஃப்ரீயாக பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்போ இவன் பார்த்தான், நம்முடைய தவணை வரும்பொழுது யாருமே எனக்கு தண்ணி பிடிக்க வர மாட்டேங்கிறாங்க, நமக்கு தான் ஆகுது நஷ்டம் ஏற்படுது என்பதாக புரிந்து கொண்டு அவன் உஸ்மான் அலி அவங்களை கூப்பிட்டு சொன்னான், இனி எனக்கு இந்த கிணறு வேணாம், முழு ஒப்பந்தம் போட்டுக்குவோம், முழு கிணறையும் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லும்போது அவன் எவ்வளோ கேட்டான் அந்த அமௌண்ட்டை உஸ்மான் அவங்களுக்கு கொடுத்து விட்டு தன்னுடைய கணக்கிலே அதை சேர்த்து கொள்ளவில்லை, அந்த கிணறை தன்னுடைய பங்கிலே சேர்க்கவில்லை, சதக்காவாக உடனே கொடுத்துட்டார்கள். அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, நம்முடைய செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட அமல்களை தான் செய்ய வேண்டும். ஒரு அமலை செலுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய காசு பணத்தை பொருளாதாரத்தை மார்க்கத்துக்காண்டி நம்ம செலவு செய்கிறோம் என்று சொன்னால் அதில் மிக நேர்த்தி ஏதோ அந்த அமைப்பில் செய்ய வேண்டும். புரியறதுக்காண்டி சொல்கிறேன், நம்ம ஜக்காத் கொடுக்கிறோம் என்று சொன்னால், நம்ம ஜக்காத் கொடுக்கிறோம் என்று சொன்னால் பொதுவாக செல்வந்தர்கள் அல்லது ஜக்காத் கொடுக்க உயர்ந்தவர்கள் ஜக்காத்தை எப்படி கொடுக்கிறோம் என்று சொன்னால், எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஜக்காத் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்தில் எனக்கு ஏற்படுது, ஜக்காத்தோட தொகை மட்டும் ஒரு 3-4 லட்சம் என்னால் கொடுக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதுக்கான தகுதி நான் உரியவனாக இருக்கிறேன் என்று சொன்னால், அந்த 3-4 லட்சத்தை எப்படி போடுறாங்கன்னா 1000
அல்லது 5000 பங்கு போட்டு ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு அது பகிர்ந்து கொடுத்துருது. அன்பிற்குரிய சகோதர நண்பர்கள், அதுக்கு மாற்றமாக அந்த 3 லட்சத்தையோ 5 லட்சத்தையோ என் ஏரியாவில் முஹல்லாவில் ஒரு வாலிபர் இருக்கிறார், ஒரு நபர், ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வியாபாரத்தில் அவரால் முன்னேற முடியல, சொந்த காசை போட்டு அவர் வியாபாரம் செய்ய முடியல, தன்னுடைய மனைவி நகையெல்லாம் வித்தும் கூட வியாபாரம் செய்து பார்க்கிறார். ஆனால் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை. ஏன்? பொருளாதார பிரச்சனை. மெயின் காரணம் பொருளாதார பிரச்சனை என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், நான் தர வேண்டிய அந்த முழுமையான ஜக்காத்துடைய தொகையை அவருக்கு கொடுக்கலாம். அல்லது கூடுதலாக இன்னும் 2 பேருடைய ஜக்காத்துடைய தொகையும் சேர்த்து 10 லட்சம் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் வியாபாரத்தினுடைய உச்சத்தை நல்ல முறையில் செய்ய முடியும் என்று விளங்கினோம் என்று சொன்னால் அதற்காக மெனக்கிடலாம். மாற்று மதத்தவர்கள் இந்த அமைப்பை இப்போ வரைக்கும் நாம் அமல்படுத்தியிருக்கின்றார்கள். யாருக்கு கடமையாக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட முஸ்லிம் சமுதாயம் ஜக்காத் கடமையானாலும் கூட, அது பெரும் தொகையாக இருந்தாலும் கூட, அது அடுத்தவர்களுக்கு முழுமையாக பிரயோஜனப்படும் அந்த தொகை என்பது இருந்தாலும் கூட, அதை பிச்சு பிச்சு கொடுக்கறதுனால அவருக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. அன்பான சகோதர நண்பர், இப்படிப்பட்ட நிலையிலிருந்து இல்லாமல் நம்ம ஒவ்வொரு அமல்களையும் எப்படி செய்தால் அல்லாஹ் இடத்துல பொருத்தம் கிடைக்கும், எப்படி செய்தால் இந்த மார்க்கம் நமக்கு ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற சிந்தனையோடு நாம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜுலுன் தஸத்தக லிமாலிஹி, நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அந்த அருஷுடைய நிலையில் இருக்கக்கூடிய அந்த 7 நபர்களில் ஒரு நபர் யார் என்று சொன்னால், ரஜுலுன் தஸத்தக லிமாலிஹி, தன்னுடைய சொத்து பத்துகளை எந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு சதக்காவாக கொடுக்கின்றாரோ அவர் நாளை மறுமையுடைய அவல நிலையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். அந்த 7 கூட்டத்தில் ஒரு கூட்டமாக இவரும் அந்த நிழலுக்கடியிலே, அரிசியோட நிழலுக்கடியிலே இவரும் நிற்பார் என்பதாக யாரை சொன்னார்கள்? யார் அதிகமாக சதக்கா செய்கின்றார்கள். அன்பிற்குரிய சகோதர நண்பர்களே, நாம் வாழக்கூடிய காலங்களிலே அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தோம் என்று சொன்னால், வெறுமன ஃபர்ல் நோன்பு மட்டுமல்ல, ஃபர்ல் நோன்பை தாண்டி சுன்னத்தான நஃபிலான நோன்புகளை அதிகமாக நோக்கக்கூடியவராக இருந்தோம் என்று சொன்னால், ஃபர்லான தொழுகையை தாண்டி சுன்னத்தான நஃபிலான நோன்புகளை அதிகமாக நோக்கக்கூடிய இருந்தோம் என்று சொன்னால், அதை மறுமையிலே சொர்க்கத்திலே பல வாசல்கள் இருக்கும். ஒரு வாசலுக்கு பேர் இருக்கும் அகுலு ஸலா என்பதாக, ஒரு வாசலுக்கு பேர் இருக்கும் அகுலு சதக்கா என்பதாக, ஒரு வாசலுக்கு பேர் இருக்கும் அகுலு சியாம் என்பதாக. அந்த வாசல் வழியாக யார் அழைக்கப்படுவார்கள்? யார் அதிகமாக நோன்பு நோற்றார்களோ அவர்கள் அகுலு சியாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோன்புடைய வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். யார் உலகத்தில் அதிகமாக தொழுதார்களோ அவர்கள் அந்த தொழுகினுடைய வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். எனவே நாளை மறுமையில் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அடைய வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அமல்களை இங்கொன்றும் அங்கொன்றுமாக பிச்சு பிச்சு செய்யாமல் கொஞ்சம் நந்தம் செய்தாலும் அதை நிரந்தரமாக செய்யக்கூடியவர்களாக நாளை மறுமையிலும் அதற்கான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதற்கன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.